வலி, கை கால் வலி, கை கால் நடுக்கம், இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? ஸோ இது வரதுக்கு என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோட்டீன் கண்டென்ட், செகண்ட் ஒன் கால்சியம் டெஃபிஷியன்சி, தேர்டு ஒன் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ இது பாடியில் மூணுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கலாம். அதாவது தசைப்பிடிப்பு, எலும்பு வீக்கம், தொற்று வீக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று முக்கியமானதுங்க, அதாவது நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருந்தாலும் உங்களுக்கு மூட்டு வலி வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பாடி வெயிட் எல்லாமே தாங்கிறது அந்த மூட்டில் தான். ஸோ அதனால் உங்களுக்கு மூட்டு வலி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை ஃபில் பண்ணணும், உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், இன்னொன்று உங்கள் பாடிக்கு தேவையான கால்சியமை இன்டேக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுற நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் மூட்டு வலிக்காகவே கால்சியம் டேப்லெட்டை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இது எடுக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கால்சியம் டேப்லெட்டோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் கால்சியம் கார்பனேட், அதாவது நம்மளுடைய எலும்பு வலிமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு, அதாவது நம்மளுடைய தசை மற்றும் நரம்புக்கு தேவையான கால்சியம் எல்லாமே இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு மூலயமா கிடைக்கும். தேர்டு ஒன் வைட்டமின் டி, நம்மளுடைய கால்சியம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலேருந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது ரெடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வைட்டமின் டியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஜிங்க் சல்ஃபேட், அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் லோ ஆயிடுச்சுன்னா நமக்கு பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது இப்போ கை கால் வலியாக இருக்கட்டும், இல்லை மூட்டு வலியாக இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எலும்புக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமானது ஜிங்க். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து ஒன் காப்பர் குளுக்கோனேட், அதாவது நம்ம பாடிக்கு தேவையான இரும்பு சத்தையும் நம்ம பாடியில் ரத்த சிவப்பணுவு, வெள்ளை சிவப்பணுன்னு இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு இந்த காப்பர் குளுக்கோனேட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த்து ஒன் மெக்னீஷியம் சல்ஃபேட், அதாவது நம்ம பாடிக்கு மிக முக்கியமானது ஊட்டச்சத்து. அந்த ஊட்டச்சத்து கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம பாடிக்கு எலும்பு பிரச்சனை, கை கால் பிரச்சனை, எல்லா பிரச்சனை வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மேங்கனீஸ் சல்ஃபேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மூட்டு வலியிலேருந்தும் உங்களுடைய கை கால் நடுக்கம், கை கால் வலி, இடுப்பு வலியிலேருந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னா இந்த டேப்லெட்டை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை எங்கே பை பண்ணணும், இதை பை பண்ணி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்கள் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆர்டர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் தேவை அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி ஐடி மூலயமா தான் வாங்கணும். ஸோ அந்த ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த ஐடியை க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.